ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க டோர் அதை எப்படி செய்கிறாங்க. நம்ம கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வரோம், பட் ஆனால் அந்த டோர் எப்படி செய்கிறாங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. ஸோ அந்த டோர் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இந்த வாரம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இந்த மிஷின் பேர் தாங்க ப்ளைனிங் மிஷின். டோர் செய்ய பயன்படுத்தக்கூடிய முதல் மிஷின் இது தாங்க. இந்த மிஷினில் அப்படி என்ன ஒர்க் இருக்குங்க, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராசஸாக பண்ணுறாங்க. முதல் பார்த்திங்கன்னா இப்படி மேலே வச்சு இப்போ வந்து ஸ்மூத் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினோட கீழ்ப்பகுதியில் கொடுத்து அதை இன்னும் ஸ்மூத் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டைகளை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு வந்து தருது. இதை பார்த்திங்கன்னா இழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தமிழில் மரத்தை இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தாங்க இது. ஸோ இதை பண்ணுறது மூலயமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான கட்டைகள், அதோட மேற்பரப்பு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ அதை தான் இந்த மிஷின் பண்ணுதுங்க. அடுத்து இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா மரக்கட்டைகளுக்கு ஃபெவிகால் பேஸ்ட் பூசப்படுதுங்க. இது மரக்கட்டைகளை ஒன்றோடு ஒன்றாக இணைப்பதற்கு இந்த பேஸ்ட்டு பயன்படுத்தப்படுதுங்க. இப்போ ஃபெவிகால் பூசப்பட்ட மரக்கட்டைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்றா இணைக்கப்படுதுங்க. எல்லா கட்டைகளும் இணைக்கப்படுது. எல்லா மரக்கட்டைகளும் ஒன்றா இணைச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டைகளுக்கு குறுக்காக ஒரு சின்ன மரக்கட்டையை கொண்டு ஆணையில் அடிக்கப்படுதுங்க. ஏன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன மரக்கட்டைகள் எல்லாமே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோரோட ஃப்ரேம் செய்யப்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட ஒவ்வொரு பார்ட்டுமே ஒன்றா இணைக்கப்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் போடப்பட்ட அந்த மரக்கட்டை எல்லாமே ஃப்ரேமோட அளவுக்கு ஏற்ப கட் செய்யப்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் செஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஷேஃப்க்கு வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு கட்டிங்ஸ் போடப்படுதுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அதோட 4 சைடுமே வந்து கட்டிங்ஸ் போடப்பட்டிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளே எல்லாமே ஒன்றோட ஒன்றா இணைக்கப்படுதுங்க. இணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரோட ஷேப் வந்துடுங்க.
இப்போ டோர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோரோட ஃப்ரண்ட் சைடில் டிசைனிங் போடப்படுதுங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மிஷினில் போடப்படுதுங்க. இந்த மிஷினில் ஒரு டோருக்கு டிசைன் போடணும்னா 6 மணி நேரம் தேவைப்படுங்க. 6 மணி நேரம் இந்த டிசைனை வந்து இந்த மிஷின் பண்ணுதுங்க. உங்களுக்கு பிடிச்சமான எந்த டிசைனும் நீங்கள் இந்த டோரில் போட்டுக்க முடியுங்க. இப்போ டிசைன் போடப்பட்டு டோர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த டிசைன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த டோரு. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டோர் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு பண்ணி தராங்க. வேணுங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.